ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரெண்டே பொருளை வச்சு தான் ஈஸியாக நம்ம ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 10 ரூபா ஓரியோ பிஸ்கட் தான் நான் எடுத்திருக்கேங்க. ஒரே ஒரு பாக்கெட், அதுவும் 10 ரூபா பாக்கெட் வந்து ஓரியோ பிஸ்கட் எடுத்திருக்கேன். இப்போ இதை பிரித்து எடுத்துக்கலாம். நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ பிரித்து எடுத்ததுக்கு பிறகு இதை நல்லா உடச்சி அப்படியே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அந்த உள்ள அந்த க்ரீமோடையே சேர்த்து போட்டுக்கோங்க. இந்த க்ரீமோட சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே நம்ம பவுடர் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து நான் சர்க்கரை எதுவுமே நான் சேர்க்க போகிறது இல்லை. ஏன்னா இதில் இருக்கிற அந்த ஸ்வீட்டே போதும். அதனால நான் சர்க்கரை எதுவும் சேர்க்காமல் அப்படியே பவுடர் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் நம்ம ஒரு அரை கிளாஸ் அளவு பால் சேர்த்துக்க போகிறோம். பால் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்ச பால் தான் நான் சேர்க்குறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், இதை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்ச பால். இப்போ இதை திரும்பவும் நம்ம நல்லா மிக்சியில் அடித்து எடுத்து வந்துடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்து வந்துட்டேன் பால் சேர்த்து. இப்போ வீட்டில் உள்ள 2 டம்ளர் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன டம்ளராக 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், 2 டம்ளர்லேயும் நான் ஊற்றிட்டேன். இப்போ இது மேலே கவர் பண்ணிடலாம். இப்போ கவர் பண்ணியாச்சு. இதில் ஐஸ் ஸ்டிக் மட்டும் போட்டுடலாம். இப்போ இதை எடுத்து போய் ப்ரீசரில் வச்சு ஒரு 7 மணி நேரம் நம்ம வச்சு இப்போ 7 மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அந்த கவரை மட்டும் எடுத்துடலாம். ஒரு 2 செகண்ட் மட்டும் நம்ம தண்ணியில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. ₹10 பிஸ்கட் வச்சு இந்த மாதிரி ஈஸியாக டேஸ்டியாக ஐஸ்கிரீம் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். 2 ஸ்டெப்பு தான். பால், பிஸ்கட் இது மட்டும் தான் சேர்த்து நம்ம செஞ்சுருக்கோங்க. பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.